துறவி ஒருவர் தன் சீடர்களுடன் வெளியூருக்கு கால்நடையாக சென்று கொண்டிருந்தார். ஓரிடத்தில் பாதை இரண்டாக பிரிந்து சென்றது. எந்த பாதையில் செல்வது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கே சாலையின் ஓரத்தில் ஒரு மரத்தடியில் ஒரு இளைஞன் படுத்திருந்தான். அவனிடம் சென்ற அவர்கள் சரியான வழி எது என்று கேட்டனர். சோம்பேறியான அந்த இளைஞன் அவர்களை பார்த்தும் எழுந்திருக்கவில்லை. தனக்கு தொல்லை கொடுக்கிறார்களே என்று எண்ணிய அவன் சற்று தலையை திருப்பி இந்த வழியே போங்கள் என்பது போல் வழிகாட்டினான். மீண்டும் கண்களை மூடிக்கொண்டு நித்திரையில் மூழ்க ஆரம்பித்தான். அவன் காட்டிய வழியில் துறவி உள்ளிட்ட அனைவரும் சென்றார்கள். சிறிது தூரம் சென்றதும் எதிரே தலையில் பால் குடத்துடன் ஒரு பெண் வந்து கொண்டிருந்தாள். தாங்கள் செல்வது சரியான பாதைதானா என்பதை அறிந்து கொள்ள விரும்பிய துறவியின் சீடர்கள் அந்த பெண்ணிடம் இது சரியான வழிதானா என்று கேட்டார்கள். அந்த பெண் அவர்களுடன் சிறிது தூரம் நடந்து சென்று சரியான பாதையை காட்டினாள். பிறகு தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு சென்றாள். அவளின் அன்பான நடத்தையை கண்ட துறவியின் சீடர்கள் மகிழ்ந்தார்கள். துறவியிடம் அந்த பெண் நற்குணங்கள் நிரம்பியவளாக தெரிகிறாள், அவளுக்கு நல்லாசி வழங்குங்கள் என்றார்கள். அதை கேட்ட துறவி, நாம் முதலில் மரத்தடியில் பார்த்த அந்த இளைஞனை இவள் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். இதை கேட்ட சீடர்கள் அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்களில் ஒருவர், குருவே, இந்த பெண் எவ்வளவு நற்குணங்களும் நடத்தையும் கொண்டவளாக இருக்கிறாள். ஆனால் அவன் சுத்த சோம்பேறியாக அல்லவா இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அவனை இந்த பெண் மணந்து கொள்வதா? தாங்கள் இப்படியா வாழ்த்துவது என்று கேட்டார்கள். அதற்கு துறவி, எனக்கு எல்லோரும் ஒன்றுதான். நல்லவர் கெட்டவர் என்று நான் யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை. இந்த பெண் சுறுசுறுப்பானவள், நல்ல குணம் கொண்டவள். இப்படிப்பட்ட நற்குணங்கள் பெற்ற ஒரு பெண் அவனை மணந்தால்தான் அவனது வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். அதனால்தான் அப்படி வாழ்த்தினேன் என்றார். அதை கேட்ட பின்னரே சீடர்கள் தங்களது குரு அளித்த ஆசியின் உண்மையான பொருளை உணர்ந்து கொண்டார்கள். அந்த இறைவனும் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு அறிந்தே கொடுக்கின்றான். ஒரு ஏழை ஏழையாக இருப்பதிலும் அர்த்தம் இருக்கிறது. பணக்காரன் கோடீஸ்வரன் ஆவதிலும் அர்த்தம் இருக்கிறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.